ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரீன் ஸ்ட்ரீட் ட்ரேடர். ஸோ என்னடா எப்பவுமே ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஃபுல் வீடியோவில் வரானேன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் கண்டினியூஸாக பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் இட் இஸ் பாசிபிள். நம்ம வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் டேஸாக நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டினியூஸாகவே நம்ம ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி நம்மளால ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறோம், ஏன் அப்படி பண்ண முடியுது நம்மளால மட்டும்? மற்றவங்களாம் லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் நான் ப்ராஃபிட் பண்ண டேஸில் கூட யாராவது நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எப்படி கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. சும்மா எல்லாருக்கும் பணத்தை அள்ளி கொடுத்துட முடியாது இந்த ஸ்டாக் மார்க்கெட்னால. ஸோ எப்படி அந்த மாதிரி அந்த 1% பீப்புள் மட்டும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறேன். ஸோ எப்பவுமே நான் சொல்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்கள் நிறைய தடவை யோசிச்சிருப்பீங்க, மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான ஒரு மூவ் வந்திருக்கும். இந்த மூவ் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த அளவு ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். சில பேர் கணக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, இவ்வளோ பெரிய மூவ் வந்திருக்கு, இந்த மூவ் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் 10,000 ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன், 20,000 ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன், 1,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன், வாட் எவர் இட் இஸ். ஆனா அந்த மூவ் வந்து நமக்கு வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ இப்போ நடக்க போற மார்க்கெட்டை பத்தி பேசுறது தான் எப்பவுமே யூஸ்ஃபுல், கரெக்ட் தானே? நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டை பத்தி எல்லாருமே இங்க பேசிட்டு இருக்காங்க, நடந்து முடிஞ்ச நியூஸை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு டேட் பார்த்துக்கோங்க, இன்னைக்கு 23 ஆகுது டேட்டு, ஈவினிங் வந்து 4:25 ஆகுது. ஸோ நாளைக்கு 24 மண்டே மார்க்கெட்ல எப்படி மூவ் ஆக போகுது, ஸோ எந்த லெவல்ஸ் அது ரெஸ்பெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மூமெண்ட் நான் இப்பயே சொன்னா இப்போ உங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லாமே ஃபன்னியா இருக்கலாம். பட் அந்த மூமெண்ட்டை நான் இப்பயே சொல்ல போறேன். சரி, இப்போ நம்ம அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டியோட சார்ட் பார்ப்போம். ஸோ இந்த நிஃப்டியோட சார்ட்ல நான் கொஞ்சம் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ண, என்ன ஏது, இதெல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் நீங்க நார்மலா ட்ரா பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது கிடையாது. ஸோ நீங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, இந்த லைன்ஸை மட்டும் உங்களோட சார்ட்ல ட்ரா பண்ணி வைங்க. நாளைக்கு மார்க்கெட் முடியட்டும், எவ்வளோ அக்யூரேட்டா இந்த லைன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்களே நம்ம சேனலை தேடி வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பார்ப்பீங்க. இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச், லெட்ஸ் டேக் இன் டு இட், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸ் ஆன பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,350 லெவல்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ஐம் எக்ஸ்பெக்டிங் அ ஸ்மால் கேப் அப். ஸோ கேப் அப் தான் கண்டிப்பாக இருக்கும், கேப் டவுன் இருக்க சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஓவர் நியூஸ் எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேப் அப் தான் என்னோட வியூ. ஸோ அப்சைட் டார்கெட்ஸ் எல்லாமே இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 23,402, அடுத்து 23,566, 591, 695, இது எல்லாமே டார்கெட் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோனாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் இங்கே வந்து ஹெவியான ஃபைட் இருக்க போகுது. ஸோ வந்து இந்த ஜோனில் வரும்போது நீங்கள் இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இந்த ஜோனை தாண்டி ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோசிங் கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பையிங் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட டார்கெட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக போகும். ஒருவேளை மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த ஜோனில் லிக்விடேட் ஆகி திரும்பி கீழே வருதுங்கிற பட்சத்தில் டவுன் சைடில் நமக்கு இருக்க லிக்விடிட்டி ஜோன் தான் வந்து இந்த ஜோன். ஸோ இந்த ஜோனையும் மார்க்கெட் செல் பண்ணி கீழே கொண்டு வராங்கன்னா 23,126 அண்ட் 23,095 அப்படின்னு சொல்லிட்டு கீழே டவுன் சைட் டார்கெட்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. பட் இந்த லைன்ஸை மட்டும் நீங்க உங்க சார்ட்ல டிரா பண்ணிக்கோங்க. எவ்வளோ அக்யூரேட்டா ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறமா கூட நம்ம சேனலை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்க பண்ணுவீங்க, நான் சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் அவ்வளோ அக்யூரேட்டா இது நாளைக்கு வேலை செய்ய போகுது. ஸோ திஸ் இஸ் த லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி 50. நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிஃப்டி 50 இல்லாமல் சில பேர் பேங்க் நிஃப்டிலையும் ட்ரேட் எடுப்பீங்க. ஸோ பிகாஸ் நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இல்லை, ஸோ அதனால பேங்க் நிஃப்டியும் நமக்கு வந்து தேர்ஸ்டே எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால நம்ம பேங்க் நிஃப்டியையும் பார்த்துருவோம். ஸோ நான் அதுக்கும் லெவல்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸு. ஸோ இந்த லெவல்ஸையும் நீங்கள் பாருங்க. நமக்கு இப்போ வந்து 5593 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுலேயும் வந்து ஸ்மால் கேப் அப் தான். அதுக்கு மேலே ஒரு லிக்விடிட்டி ஜோன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வழக்கம் போல் இந்த ஜோனை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுக்குதுங்கிறப்போ 51,318 பக்கம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே மார்க்கெட் போகுதுன்னா ஜஸ்ட் லீவ் இட். மார்க்கெட் ஃபுல்லாகவே நம்ம ஃபுல் டேவும் ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கான மணி கிடைச்சிருச்சா, மார்க்கெட்டை விட்டு மூடி வச்சுட்டு நிறைய விஷயம் இருக்குது மார்க்கெட்டை தவிர, ஸோ அதெல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஃபுல் டேவும் சார்ட்டே பார்த்துட்டு இருக்கிறது இட்ஸ் நாட் அ குட் ஐடியா ஃபார் மீ. ஸோ அதனால உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு, சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய விஷயம் இருக்கு, ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி டவுன் சைடு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கண்டினியூஸாக சப்போர்ட்ஸ் தான், இதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கேருந்து வேணால் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திரும்பலாம். அதே மாதிரி டவுன் சைடு லிக்விடிட்டி ஜோனும் நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதையெல்லாம் பிரேக் பண்ணி வருதுங்கிறப்போ ஃபர்தராக நம்ம டார்கெட்ஸ் இருக்கு 49 888 776 அண்ட் 672 100 பாயிண்ட்ஸுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த 3 சப்போர்ட்டையும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஐ மீன் பிரேக் டவுன் கொடுக்குதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஷோர் ஷார்ட்டாக நீங்கள் டவுன் சைட் டார்கெட் பண்ணலாம். மார்க்கெட்டை ஃபுல்லாகவே ஷார்ட் பண்ணி விட்டுருங்க. அன்டில் 350 வரைக்கும் டவுன் சைடில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 சப்போர்ட்ஸ் வரைக்கும் உடச்சிருச்சுன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஃபால் ஆக போகுது. ஸோ பார்க்கலாமே. நம்ம வந்து மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. பட் எங்கிட்டு மூவ் ஆனால் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த என்னால் ஷுவராக சொல்ல முடியும். ஸோ இந்த லெவல்ஸை கிராஸ் பண்ணி போகுதுன்னா தைரியமாக நீங்கள் கால் சைடு எடுத்து ஹோல்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த சார்ட்டில் நான் மார்க் பண்ணியிருக்க எல்லா விஷயமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதெல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுறேன். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். எப்படியுமே இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. உங்களுக்கு கால் பண்ண முடியலன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். அப்கமிங்காக நம்ம சேனல் நிறைய விஷயத்த நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம இப்போ ரிவீல் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த சார்ட்டில் இருக்க லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. இதை எந்த அளவு அக்யூரேட்டாக ரெஸ்பெக்ட் ஆகுதுங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ட்ரேடிங் கைஸ்.